श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पुत्रिणे चिदचित्पित्रा पौत्रिणे परमेष्ठिना सृषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः। यस्मिन् पदं व्यतिपतेर्वदनारविन्दात् निष्क्रामदेव निधते निगमान्तभाष्यम् तस्यैव तं भगवतः प्रियभागिनेयं वन्दामहे वरदविष्णुपदाभिधेयं सत्कुर्वता संसृतिशिष्यवर्गान् अनन्यलभ्यैरखिलेष्वचिह्नैः श्रीभाष्यसिंहासनमात्मनीनं यस्मै च दत्तं विधिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। सम्यग्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। हरि ओम्। यः पूर्व्याय वेधसे नवीयसे सुमज्जानये विष्णवे ददाशति यो जातमस्य महतो महिब्रवात् से दुष्श्रवोभिर्युज्यञ्चिदभ्यसत् तमुस्तोतारः पूर्व्यं यथा विदर्तस्य गर्भगो हविषा पिपर्तना आस्य जानन्तो नाम चिद्विभक्तना बृहत्ते विष्णो सुमतिं भजामहे। इन्दुणै पदुमत्तलर्महळ तनक्कुमिन्बन् நற்புவிதனக்கிறைவன் தன் துணையாயர்வாவென பின்னதனக்கிறை மற்றையோர்க்கு எல்லாம் வன் துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்கும் என் துணை என் துணை என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே यदप्सुते सरस्वती यस्याः पद्मजायाः मधुरसहचरं साधु भूमीश्वरं तं स्वप्राणाभीरवंश्याः प्रभुम् अथ च तथा शेष सर्वासहायं पञ्चानां पाण्डुजानां मुखज वचनभृद्दूत्यकृत्ये चरन्तम् मत्साहाय्यं ददानं मदिन कुलपतिं கைரவிண்யாமபஷ்யம். பாஷ்ய தீபத்தை சொல்ல போகிறோம், அதனால சில வழக்குகளை அனுப்பிச்சுடலாம், கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். யதப்சுதே சரஸ்வதி கோஷ்வஸ்வேஷு யன்மது தேனமேவாஜினீவதி முகமங்கி சரஸ்வதி நமசதசே. एतर्हि दासजनेन महद्भिः 13-14 पादौ शारीरकशास्त्रे 13-14 पादौ अधिकृत्य उपन्यासं कुर्याः इति आज्ञप्तेन अयम् उपन्यासः सम्प्रति प्रस्तूयते। समेयुयं समाहितचेतस्का भूयास्त भूत्वेमम् उपन्यासं संशृणुध्वम् श्रुत्वा च तस्यैव भगवतः गीताचार्यस्य पार्थसारथेः कृपया अखिलान् अभीष्टान् हितान् मनोरथान् सम्प्राप्य समेधमान विभवाः सकपुत्र पौत्र मित्र कलत्र बान्धवाः शतायुषः भूयास्त इत्याशास्य अस्मत्प्रियसुहृदः गीताचार्य पत्राधिपस्य विद्वद्वरेण्यस्य श्रीमतः वेंकटकृष्णस्वामिनः शतमानमायुः दत्त्वा भगवान् प्रसन्नः भूयात् वेंकटकृष्णनामा पार्थसारथिः इत्यपि मङ्गलमाशास्य
இமம் உபன்யாசம் ஆரம்பே கருணாகரதாசன். சுவாமி அடியர் முன்னாடி சாய்ச்ச சுவாமி ரொம்ப சமர்த்தர். 40 அதிகரணம் சொல்லியிருக்காரு. மேல அடியன் சொல்ல வேண்டியது என்னவோ 22 அதிகரணம் தான். அவரை அபேட்சிச்சால் அடியனுக்கு பலு ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஆனால் அதுக்கு வேண்டிய சாமர்த்தியம் உண்டான்னா கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா நீங்களாம் கூட வரையலான்னு பார்த்துட்டு உபன்யாசம் பண்ணிய பழக்கம். நீங்கள் அத்தனை பேர் இங்கே இருக்கிறதே பெரிய தபசு. தன்னாழி இருந்து இந்த அர்த்தத்தை கேட்குற உங்களுடைய பக்திக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். பாஷ்யக்காரர்கிட்ட உள்ள ஈடுபாட்டினாலையும் இந்த ஸ்ரீபாஷ்யத்தில் உள்ள பக்தியினாலேயும் இந்த சிரமம் எதையும் பொறுக்கா லட்சியம் பண்ணாமல் கடைசியாமல் இத்தனை நேரம் உபன்யாசம் கேட்டுண்டு இன்னும் 2 உபன்யாசத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த பக்திக்கு அடியேன் ரொம்ப 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 கிருத்தஜனாக இருக்கேன். இப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது. பாஷ்யத்தை கொஞ்ச நாளில் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு வழி எம்பெருமானாரே காட்டியிருக்கார். அதான் அவருடைய சாமர்த்தியம். வேதாந்த தீபம் பாஷ்யத்தை அருளி செய்து முடித்த பிற்பாடு அவரே வேதாந்த தீபம் என்பதாக இன்னொரு சுருக்கமான பாஷ்யத்தை அருளி செய்தார். 3 பிரம்மசூத்திரத்துக்கு 3 பாஷ்யம் அருளியிருக்கார் நம்ம பாஷ்யக்காரர். ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சார். அந்த வேதாந்த தீபத்தில் பாஷ்யோதிதா அதிகரணார்த்தா சசூத்திர விவரணா சுககிரகணாய சங்கேபேன உபன்யஸ்யதே. அதான் அவருடைய சாமர்த்தியம். பாஷ்யத்தை பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்கள்லாம் ஈஸியாக கிரகிப்பதற்கு வாய்ப்பாக சுருக்கி சொல்கிறேன்னு தீபத்தினுடைய முதல்ல சாய்க்கிறார். அங்கே ஒவ்வொரு அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்கு, என்ன ஒரு பாத்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு அவரே சாய்ச்சுடுறார். நமக்கு சிரமம் வேண்டாம், அவர் பின்னாடியே போனால் போகிறோம். அடியனுக்கு வர இடம் 4வது அத்தியாயம். இந்த சதுர்த்தே அத்தியாயே, இந்த 4வது அத்தியாயத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு எம்பெருமானார் சாதிக்கிறார். பிரம்மோபாசன பல சிந்தா கிரியதே. பரபிரம்மமான பார்த்தசாரதி இருக்கானே ஸ்ரீமன் நாராயணன், அவனை உபாசிக்கிறது. உபாசனம்னா அவன்கிட்ட பக்தி பண்ணுறது பக்தி யோகம். அந்த எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய அந்த பக்தி யோகம் இருக்கே, அதனுடைய பலன் எப்படி இருக்கும் என்கிறதை பற்றிய ஆய்வு இந்த 4வது அத்தியாயத்தில் செய்யப்படும். அதனால தான் இந்த 4வது அத்தியாயத்துக்கு பலாத்தியாயம். இதெல்லாம் சுவாமி திருப்புல்லானேஸ்வரர் அடியில் வரைச்ச அழகாக சுருக்கமாக சாய்ச்சார். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு என்ன பேருன்னு அவரே சாய்ச்சிட்டார். அதனால் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த 4வது அத்தியாயம் பலத்தை பற்றிய ஆய்வு செய்கிறது பலாத்தியாயம். அந்த பலாத்தியாயத்தில் தத்ர பிரதமே பாதே, ஒரு அத்தியாயத்துக்கு 4 பாதம் கரெக்டாக. கர்மமீமாசையில் அப்படி அவ்வளோ ஜெய்மினி பண்ணலை. சில அத்தியாயத்துக்கு பாதங்கள் கூட, சில அத்தியாயத்துக்கு பாதம் 4 அப்படின்னு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அவர். ஆனால் பிரம்மசூத்திர பிரம்மகாண்டத்தில் வியாச பகவான் அவருடைய ஆச்சாரியன் அவர் கட்டப்படாமல் ஒரு அத்தியாயத்துக்கு 4 பாதம்ன்ற அதே முறையைத்தான் பின்பற்றி வந்திருக்கார். அதில் இந்த 4வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதம், அதாவது சாஸ்திரத்தோடு இந்த பிரம்ம மீமாம்சை தொடங்கி அதில் 13வது பாதம், 12 பாதம் ஆயிடுத்து. இப்போ 13, 14 அடியனுக்கு, 15, 16 திருக்கோவில் ஜீயர் சுவாமி. இதை 13வது பாதத்தில் பிரம்மோபாசன பலம் வக்தும் உபாசனஸ்வரூபூர்வக உபாசனா அனுஷ்டான பிரகாரக வித்யா மகாத்மிய உச்சதே. நம்ம சுருக்கம் எம்பெருமானார் சாதிக்கிறார். பரபிரம்மத்துக்கிட்ட பண்ணுற பக்தி யோகத்துக்கு பலனையும், அதே மாதிரி அந்த பக்தியோகத்துக்கு பலனை சொல்ல விளைந்த சூத்திரக்காரர் உபாசன ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, பக்தியோகத்தினுடைய ஸ்வரூபம் எத்தகைத்து அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்ற பிரகாரம் இதை சொல்லி பிரம்ம வித்யை பக்தியோகத்தினுடைய ஏற்றத்தை மகிமாவை அருளி செய்கிறார். திதியேது முடிஞ்சுட்டா 13வது முடிஞ்சுடுது, போய் நடிச்சுடலாம். அவ்வளோ அழகாக பாட்சியை சொல்லிட்டு இருப்போம், ஒரே வரியில் சாதிச்சார். தத்ர பிரதமே பாதே பிரம்மோபாசன பலம் வக்தும் உபாசனஸ்வரூபூர்வக உபாசனானுஷ்டான பிரகாரக வித்யா மகாத்மியம் ச உச்சதே. திதியேது 14வது பாதத்தில், அதாவது பலாத்தியாயத்தின் 2வது பாதத்தில் பிரம்ம உபாசீனானாம்
பிரம்ம பிராப்தி கத்யுபக்ரம பிரகாரச்சிந்திதா. பரபிரம்மத்தை பக்தி யோகத்தின் மூலம் உபாசித்தவர்கள், எம்பெருமான்கிட்ட பக்தி யோகம் பண்ணினவர்கள், அவர்கள் பிரம்ம பிராப்தி பிரம்மத்தை அடைவதற்கு பயணம் செய்யணும். பயணங்கள் முடிவதில்லைன்னு சில சம்சாரத்தில் சுழன்றவர்கள் இப்போ முடிவை நோக்கி ஒரு பயணம் செய்ய போகிறார் பக்தி யோகத்தின் பலனாக. அந்த பயணத்தின் தொடக்கம் எப்படி இருக்கும் என்பது இந்த 14வது பாதத்திலே சிந்திக்கப்படும். இதுதான் அங்கே இருக்குது. இப்போ தெரியறதா எல்லாருக்கும் பாஷ்யக்காருடைய பக்தியை பார்க்கலான்னு அதை தமிழ்லையும் டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம ஊரில் தேவநாகரி எழுத்துனாலே கொஞ்சம் ஒரு ஃபோபியா வந்துடுது எனக்கு அதுக்காக. ஆனால் இந்த இதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் அதிகரண சார அப்படின்னு இங்கே இந்த 13வது பாதத்தில் இருக்கக்கூடிய 11 அதிகரங்களை சுருக்கி ஒரே ஸ்லோகம் சாதிக்கிறார். ஆவர்த்தியா பிரம்ம வித்யா தூ அசகிருத்து அகமிதி ஸ்யாச்ச நஸ்யாத் பிரதீகே கர்மாங்கேர்காதி திருஷ்டி பிரணிதிரபி பவேத் சாசனா பிரத்யகஞ்ச பாபே புண்ணியே ச நாசாதிகமததயோகோ போக்யதாரப்த காரியே காரியத்துவம் ஸ்வார்க விருத்தேரிதி கதிதமிகாரப்த சாந்தௌச்ச மோக்ஷா. அவ்வளோதான். இந்த பாதம் முழுக்க ஒரே ஸ்லோகத்தில் சாதிச்சிட்டார். பாஷ்யக்காரர் போன வீடு போய் மேலே சாய்க்கிறார். என்ன விஷயம்னா முதல் அதிகரணம் இதில் ஆவர்த்தி அதிகரணம், அதில் 2 சூத்திரம். அந்த அதிகரணத்தில் என்ன விஷயம் சொல்கிறார்? ஆவர்த்தியா பிரம்ம வித்யா து அசகிருது. இந்த பக்தி யோகம்ங்கிறது எவ்வளோ நாள் பண்ணணும், எவ்வளோ தரவு பண்ணணும். பகவானை பற்றிய குணங்களை எல்லாம் நாம் தகர வித்யைன்னு வேதத்தில் சொல்லப்பட்ட உபநிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு வித்யை, அதை பின்பற்றி பக்தி யோகம் பண்ண தொடங்கினால் அந்த தகர வித்யில் என்னென்ன குணங்கள் சொல்லியிருக்கோ பகவானுக்கு அந்த குணங்களோடு கூடியவனாய், அதற்கு முன்னாடி பகவான் இவன்தான் என்று அறிந்திடக்கூடிய சத்தியமாக இருப்பான், ஞானமாக இருப்பான், அனந்தமாக இருப்பான், ஆனந்தமாக இருப்பான், அமலனாக இருப்பான், குற்றங்கள் அல்லாதவனாக இருப்பான், சிவப்பதியாக இருப்பான் என்று பகவானை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்வரூப நிரூபக தர்மங்களையும் அனுசந்தித்து அந்த வித்தியில் சொல்லப்பட்ட கல்யாண குணங்களையும் சேர்த்து இப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடியவரை தியானம் பண்ண ஆரம்பித்தால் எவ்வளோ நாழி பண்ணணும். அதை ஒரு தடவை பண்ணால் முடிஞ்சு போச்சு. சகிருத்த சாஸ்திரார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு காரியம் செஞ்சால் பண்ணுனா பண்ணியாச்சு, முடிஞ்சு கொடுத்து இல்லை. இது ஆவர்த்தி பண்ணிட்டு இருக்கும், திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ணணும். அதுதான் சுவாமி பக்தி யோக அருஷ்டான நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. அந்த நிரந்தரம் நினைக்கணும், இன்டரப்ஷன் இல்லாமல் நடக்கணும், தடங்கள் இல்லாமல் தியானம் பண்ணணும். அதை தியானம் பண்ணும் பொழுதும் ரொம்ப அன்போடு பண்ணணும். அன்பிலன்றி ஆழியான யாவர் காணவன். ஆகையினால் இப்படி பகவான்கிட்ட நிரதிசயமான பிரீத்தியோட கூட, அதாவது இதற்கு மேலே உச்சவட்டம் இல்லைன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த கணக்கில் உள்ள அன்போடு கூட நொடிதோறும் அவனை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்படி அசக்கிருத்து திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ண வேண்டியதுதான் பக்தி யோகத்தை அனுஷ்டான முறை என்று முதல் அதிகரணம் 2 சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் சுவாமி தேசிகன் ஆவர்த்தியா பிரம்ம வித்யா து அசக்கிருத் என்று இந்த ஆவர்த்தி அதிகரணம் முதல் அதிகரணத்தை அருளி செய்தார். அதில் சாரத்தை காண்பித்தார். 2வது அப்படி பகவானை தியானம் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அந்த பகவான் நம்ம அந்தராத்மான், அவன்தான் ஆத்மா, அவனும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு தியானம். இத்தனை நாள் பாடுபட்டு அபிச்ச பேதகா மகமதம்னு சொன்னான்னு சொல்லிட்டு, பேதம்தான் இந்த தரிசனம் தேவைப்பெருமாள் அருளிச்சதெல்லாம் சொல்லிட்டு, பக்தி யோகம் பண்ணுறவன் ஞாபகமாக ஒன்று பண்ணணும், பெருமாளே நீதான் நான் தான் நீ. அத்வைதம் வந்துடுத்து, இவ்வளோ பாடுபட்டேன்னா இதுதான் அத்வைதம். வேதாந்தம் சொல்கிற அத்வைதம் நீதான் நான் சொல்லும் பொழுது ரொம்ப சுருக்கமாக அதை தமிழில் சொன்னால், யானும் நீயே என்னுள் உரைதலின். நீதான் நான் என்ன, நான் உனக்கு சரீரம், எனக்கு ஆத்மா. ஆகையினால பகவான் நமக்கெல்லாம் ஆத்மா, நம்ம ஆத்மா அவனுக்கு சரீரம், நம்ம ஆத்மாவுக்கு நம்ம சரீரம் இருப்பது போல. எனவே அவன்தான் நாம. இந்த எண்ணத்தில் சொல்லக்கூடிய இந்த அத்வைத சிந்தனையோட பண்ணணும்.
ஆத்மா இதித்து உபகச்சந்தி கிராகயந்தி என்று ஒரே சூத்திரம் உள்ளது. அடுத்த அதிகரணம் அதை தேசிகன் அகமிதி சார் ஆழ்வாரே அனுபவிக்கிறாரு. கடல் ஞானம் செய்தேனும் யானே, கடல் ஞானம் ஆவேனும் யானே, இதுதான் அகம்புத்தி கிரகணம். அந்த பகவான் நம்மை விட்டு வேறுபட்டவனாக இல்லாமல் நம்முடைய ஆத்மா அவன், அவனுடைய உடல் நான் என்ற உணர்வோடு அந்த சிந்தனை பண்ணும். நீ வேறு நான் வேறுன்ற சிந்தனை இல்லை. ரொம்ப சந்தோஷம் வந்துட்டா 2 பேர் இன்வால்வ் ஆச்சு, 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒரு முறை சந்தோஷம், இன்னொருத்தருக்கு அப்புறம் சந்தோஷம்னா போர் அடிக்கும். 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம் வரும். அதுதான் அந்த அத்வைதம் ரொம்ப முக்கிய அனுபவத்துக்கு. அந்த அத்வைதத்தை வைத்து கொண்டு சொல்கிற வார்த்தை அங்கே சுதப்பிரகாசிகள் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நாம தான் பகவான் வேற ஜீவாத்மா வேறன்னு பேதம் சொல்கிறவாளாச்சே. அத்வைதத்தை வேதம் சொல்லுவானே, வேதம் அந்த பேதத்தையே சொல்லிட்டு போயிருக்கணுமே. அப்படி இல்லாமல் அவன் தான் நீன்னு அடிக்கடி சொல்லுவானே. அப்படின்னா ஒரு விஷயம் சேர்க்கிறான், எல்லாத்துலேயும் அவன் இருப்பதனால எல்லாம் அவன் ஆகிறான். அந்த எண்ணம் நமக்கு இருந்தால் தான் லோகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிற புத்தி வரும். அதுக்காக தான் இந்த அத்வைத ஸ்ருதியில் அவளை ஈடுபாடு கொண்டு ஸ்தாபி. சரி சுவாமி, இந்த மாதிரி தியானம் பண்ணோடனே ஒருத்தர் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார். சாந்தோபனிஷத்தில் பல வித்தியைகள் சொல்ல, பல தியானங்கள். அந்த தியானங்களுக்கெல்லாம் இவனை இப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அங்கேயும் நான் தான் அவன்னு தியானம் பண்ணணுமான்னு கேட்டான். அது இந்த ரூல் அங்கே வராது. எல்லாம் அகமாக பகவானை தான் தியானம் பண்ணணும். அகமாக விநாயகரை தியானம் பண்ண முடியும். ஏன்னா சர்வாந்தராத்மா அவர் இல்லை. எது இருக்குமோ அதை தான் தியானம் பண்ணணும். வேதத்தில் சொல்லப்பட்ட திருஷ்டி உபாசனம், ஒன்றை இன்னொன்றாக நினைத்து தியானம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல என் ஆத்மா சிந்தனைக்கே இடம் கிடையாது. இது அந்த மாதிரி வித்தியைகளும் உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவைகளும் சில சமயம் பிரம்ம வித்தியைக்கு தேவைப்படுங்கிற அளவில் அதை இங்கே இன்சிடென்டலாக விசாரித்தார். பிராசங்கிகமாக இன்சிடென்டலாக வந்த விசாரத்தை அப்படியே விட்டுறக்கூடாது. அது மேலே ஒரு கேள்வி வந்தது. சுவாமி, இப்போ ஒருவனை சூரியனாக தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆதித்யம் அப்படின்னு ஆதித்யாதிபதி எப்படின்னா அவரும் இப்போ நீ தியானம் பண்ணும் பொழுது நீங்கள் எப்படி தியானம் பண்ணுவீங்க? ஏவாசோ தபதி தபுத்கீதம் உபாசித்த அப்படின்னு உபாசனம் ஒன்று சொல்லிருக்கு சாந்தோக இடத்துல. இப்போ ஜொலிக்கிற சூரியனை உத்கீதனாக உபாசியுங்கள்னு. இப்போ ஒரு கேள்வி வருது, உத்கீதத்தில் சூரியன்ற எண்ணம் வேணுமா, சூரியனை உத்கீதம் நினச்சிக்கணும்? அப்படி கேட்கலாம். இந்த வார்த்தை அப்படி இருக்கு, சூரியனை உத்கீதம், சூரியன் உத்கீதன் உபாசினா சூரியனை உத்கீதமாக நினைப்பியா, உத்கீதனை சூரியனை நினைப்பியா? அதெல்லாம் பண்ண முடியாது சுவாமி. யார் தாழ்ந்தால வசந்தவனா தியானம் பண்ணலாம், அவன் மதி சந்தோஷம். வசந்தவனை தாழ்ந்தவனா தியானம் பண்ண என்ன? பியூன் வந்தான், ஐயா கலெக்டர் வாங்குவோன்னு சொல்லிட்டான். பியூன் ரொம்ப குஷி ஆகிட்டான், 5 ரூபா வேண்டாம் நீயே வச்சு கொண்டு போயிட்டான். கலெக்டர் வந்தார், பியூன் வாங்குவோன்னா என்ன ஆகும்? காரியம் கட்டு போயிடும். தாழ்ந்தவனே மேலே எழுத்தவனா தியானம் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. அதில் பிரம்மமாக மற்ற பொருளை தியானம் பண்ணுறது ஓகே தான். ஆனால் மற்ற பொருளை தியானம் பண்ணும் பொழுது எப்படி தியானம் பண்ணுறது? சூரியன் உத்கீதம் 2 பேரில் யார் பவர்ஃபுல்? அதில் மீமாம்சைகள் ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்க, பூர்வகாலத்தில் வந்திருக்கு. அதெல்லாம் மனசில் வச்சுன்னு அந்த இடத்துல தேவதையான சூரியன் தான் சுப்பீரியர். அதில் உத்கீதத்தை சூரியனாக தியானம் பண்ணணும்னு சொல்கிறது தான் கரெக்ட் என்பதற்காக ஆதித்யாதிமதயச அங்கே உபபத்தேகே என்பது ஆதித்யாதிமத்திய அதிகரணம் 4வது அதிகரணம் வந்தது. நீங்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்காக தான் நம்ம நிதானமாக சொல்லிட்டு இருக்காங்க. 5வது அதிகரணம் ஒன்று வந்தது. சுவாமி, இந்த பிரம்ம வித்தியை பகவத் தியானம் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுவது எப்படி பண்ணணும்? இடையறாமல் பண்ணணும்னு சொன்னீர். ஆத்மா என்ற எண்ணத்தோடு பண்ணணும்னு சொன்னீர். பிரதீகோபாசனத்தில் ஆத்மாங்கிற எண்ணம் கூடாதுன்னு சொல்லீர். அதில் உத்கீதாதி வித்தியைகளில் உத்கீதத்தை உயர்ந்த தேவதையாக தியானம் பண்ணதான் முறைன்னு சொல்லீர். ஆனால் இந்த பக்தி யோகம் பண்ணுறவன் எப்படி பண்ணலாம்? நடந்துட்டே பண்ணலாமா, நின்றுட்டே பண்ணலாமா, ஓடிண்டே பண்ணலாமா, ஏதாவது சௌகரியம் பண்ணிக்கலாம். அப்படின்னா கூடாது, உட்காண்டு தான் பண்ணணும். அதெல்லாம் பிரணிதி பவேத் சாசனா. பிரணிதினா தியானம். தியானம் ஆசனத்தோடு கூடியவனாக இருந்தால் பண்ணுவேன், உட்காண்டு தான் பண்ணணும். ஏன்னா இது நடந்துட்டே பண்ணினா என்ன ஆகும்? கான்சன்ட்ரேஷன் இருக்காது.
படுத்துட்டே பண்ணினா தூக்கம் வந்துடும், அதெல்லாம் உட்காந்து பண்ணணும் அப்படின்னு தீர்மானம். அதனால இது பிரம்ம வித்யைக்கு மட்டும் உட்காண்டே பண்ணி ஆகணும், அது கண்டிஷன். எங்கே வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம், உனக்கு சௌகரியப்பட்ட போது எங்கே கான்சன்ட்ரேட் இருக்கோ அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, திருப்பி திருப்பி பண்ண சொன்னீர், எத்தனை நாள் பண்ணுறதுன்னு சொல்லி முடிக்க மாட்டீரா அப்படின்னா சொல்லிட்டார். பிரத்யகஞ்சா அப்பிரயாணாதிகரணம் 6வது அதிகரணம். பிரயாணம் வர வரைக்கும் இந்த உடம்பை விட்டு சர்ம சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா போகிற வரைக்கும், அது வரைக்கும் அப்படின்ட்டார். கடைசி சரீரம் மோட்சம் போகிற சரீரம் எந்த சரீரம் தெரியாது பக்தி யோகம் பண்ணுறவனுக்கு. இதே சரீரம் கடைசி சரீரமாக இருக்கலாம், அவனுடைய பிராரப்தமான புண்ணிய பாபங்களுக்கு ஏற்பட்டபடி பல சரீரங்களுக்கு அப்புறம் வரலாம். ஆகையினால எப்போ பண்ணணும்னா அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன், அந்த பிரயாணம் உடம்பிலிருந்து ஆத்மா இந்த பிராகிருதமான தேகத்தை விட்டுவிட்டு கிளம்ப போகிறது ஆத்மா, அது வரைக்கும் பண்ணணும். அதைத்தான் பிரத்யகஞ்ச நாள்தோறும். சுவாமி 6 அதிகரணம் சொன்னீர், பக்தி யோகத்தை எப்படி பண்ணுறது தான் சொல்லியிருக்கு. இதுக்கு பேர் என்ன? பலாத்தியாயம். பக்தி யோகத்துக்கு என்ன பலன் சொல்கிறேன்னு. வாழைக்காய் சாப்பிட்டா கேஸ் வரும் அப்படின்னு சொன்னால் சரி, வாழைக்காய்க்கு பலன். வாழைக்காய் எப்படி வதக்கிறதுன்னு சொல்லிட்டுருதா? இந்த 6 அத்தியாயம், இந்த 6 அதிகரணமும் திருப்புல்லாணி சுவாமி லிஸ்ட்டில் போயிருக்கணும். அவர் தானே சாதன அத்தியாயம் சாய்ச்சார். இந்த 6 சாதனத்தை பற்றி தானே சொல்கிறேன். அங்கே போயிருக்க வேண்டியது. தூக்கி சூத்திரக்காரி இங்கே விசாரிக்கிறார், அநியாயமா இல்லையான்னா. சில பேர் ஒன்னியாசப்படுற சீதா கல்யாணம் சொல்கிறேன்ற சீதையை அவதரிக்க மாட்டான், ஆழியா எடுத்துன்னு வெங்கடகிட்ட ஆச்சாரம் ஆயிரத்து சுவாமி போகிற அவகாசம். அந்த மாதிரி சூத்திரக்காரை பண்ணிட்டாராம். அங்கே தான் நம்ம சம்பிரதாயத்துடைய அழகு. சுவாமி பாஷ்யக்காரன் அழகாக சாய்ச்சிருக்கார். இந்த 6ம் இந்த பக்தி யோகம் இருக்கு, இந்த பக்தி யோகம் சாதனம், அதே சமயத்தில் பலமும் கூட. நான் பண்ணும் பொழுதே கூட ஆனந்தமாக இருக்கும். உலகத்தில் கஷ்டப்பட்டு பண்ணி தான் சந்தோஷப்பட முடியும், அடைய முடியும். நசுகால் லபியதே சுகம். ஆனால் இந்த பக்தி யோகம் இருக்கே பலாதபி சுவாதுத்தவம்னு யாதவாபியத்தில் தேசியம் சாதிக்கிறார். பக்தி யோகம் பண்ணி கிடைக்கிற மோட்சத்தை விட இன்ட்ரெஸ்டிங், த்ரில் ஜாஸ்தி இங்கே. ஏன்னா மோட்சத்தில் ஒரு கஷ்டம் இல்லாமல் சௌக்கியமாக பகவானை தியானம் பண்ணலாம். இங்கே பால்காரை வந்து வாசலில் கத்திரச்சையும் தியானம் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம். அதனால இதுதான் வசதி. இந்த பக்தி யோகமானது இதுவே பலன். பக்தி யோகம் பண்ணினால் நிச்சயம் பலன் வரும், வீணா போகாது. ஒரு காரியம் பண்ணி நடுவில் விட்டு போயிட்டா பிசாசா போயிடுவான், யாருக்கும் சரியா படலன்னா பிரம்மரக்ஷசா போயிடுவான். அப்படின்னா கண்ணபிரான்னு சொல்லிட்டான், கர்மயோகத்துக்கே சொல்லிட்டான். முதல் ஸ்டெப்லேயே நேகாபிக்கிரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே சொல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே பகதோ பயாது நகி கல்யாண கஷ்டித் துர்கதிந்தாத கச்சதி. இந்த அடிப்படையில் பக்தி யோகம் பண்ணினால் பலன் என்பது உறுதி. ஆகையினால பக்தி யோகத்தை செய்யும் பொழுதே சுகமும் கிடைக்கிறது. அதுதான் ஆள வந்து ஆராசப்பட்டார். கேட்டார் இல்லையா, மனக்கால் நம்பிட்டார், அந்த பக்தி யோகம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஏன்னா பெரிய அனுபவம் இங்கே கிடைக்கும். அந்த அனுபவத்து பிரபத்தி பண்ணுறவாளுக்கு அந்த அனுபவம் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பிரபத்திங்கிறது ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி. மெட்ராஸில் ஃப்ளைட்டில் ஏறி டெல்லியில் இறங்கினா என்ன இருக்குன்னே தெரியாது, டெல்லி வந்துடுச்சு. ஜிடிஎஸ் ப்ளஸ் போனால் ஒரு நாக்பூர் ஆரஞ்சை வாங்கி பிரித்து சாப்பிட்டு இப்படி போயிட்டுருக்காரு. அது மாதிரி பக்தி யோகத்தில் வந்து இங்கே அனுபவம் ஜாஸ்தி. அதனால் பக்தி யோகத்தை பற்றி பேசும்பொழுது பக்தி யோகமே ஒரு பலனாக இருந்தனால பலாத்தியாயத்தில் கொண்டு வந்து பக்தி யோகம் நிச்சயம் பலனை கொடுக்கும் என்பதாக பலாத்தியாயத்தில் கொண்டு வந்து இதை வியாச பகவான் விசாரிச்சிருக்கார். இந்த மாதிரி எழுத்து விடாமல் அந்த பிரம்மசூத்திரத்தை ரட்சித்து காப்பாற்றினார் எம்பெருமான். அதான் ஸ்ரீபாஷிகார். அதுதான் நம்ம ஆச்சாரியர்கள் அத்தனை பேர் விளையாட்டு. சரி, இத்தனை முடிச்சப்பறம் இந்த பக்தி யோகத்துக்கு பலனை சொல்றார். 7வது அதிகாரத்தில் 7வது அதிகரணம் தததிகம் உத்தரபூர்வாகையோர் அஸ்லேஷ விநாசோ தத்யபிஷே. பக்தி யோகத்தில் பகவான் தொடங்கிட்ட நீ பகவானை நேரே பார்ப்பது போன்ற நிலை எழுதி பக்தி யோகம் வந்து கொடுத்தோன்னா உடனே உனக்கு என்ன கிடைக்கும்னா, இது வரைக்கும் நீ பண்ணின பாப்பங்கள் அனைத்தும் ரைட் ஆஃப் ஆகிடும். இனிமே செய்ய போகிற பாப்பங்கள் ஒட்டாது. இதுதான் பலன். இதெல்லாம் முதல்ல சொல்லணும். எப்படி எல்லாரும் சில பேர் பார்க்குற இந்த கருணாவை டப்புன்னு அடிச்சு விடுறான்னு சௌக்கியமாக இருக்கேன். பக்தி யோகம் பண்ணினா இது வரைக்கும் செய்த பாப்பங்கள் எல்லாம் ரைட் ஆஃப் ஆகிடும். அப்புறம் இனிமே செய்யப்பா ஒட்டாது அப்படின்னா அதில் ஒரு ரைடர் இருக்குது பின்னாடி சொல்லப்படுற சூத்திரம். அவ்வளோ ஈஸியாகிடுமா அது? அதான் பக்தி இதுக்கு நமக்கு செஞ்ச கர்மாக்கள் பலன் கொடுக்க தொடங்கிடுத்தோம். அதுக்கு பிராரப்தம்னு பேர்.
சிலது இன்னும் பலன் தரல, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. அஞ்சனா பெட்டியில் மாமியை உளுத்தம்பருப்பு துவரம்புலாம் போட்டு வச்சிருக்கேன். அன்னன்னி தலைக்கு தீர்ந்து போச்சுன்னா மூட்டையில் இருந்து போடுவான். மூட்டையில் ஒன்று இருக்கு. நம்ம பாப்பங்கள் சில பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து, பலன் கொடுக்க காத்துன்னு இருக்கு சிலது. அதே சஞ்சிதம், அந்த சஞ்சித பாப்பங்கள் அனைத்தும் ரைட் ஆஃப் ஆயிடும். பக்தி யோகம் தொடக்கிற செய்ய பகவான் இவன் பூர்த்தி பண்ணினால் இப்படி செய்வேன்னு சங்கல்பிச்சிடும். அதனால் அது கிடைச்சுடுத்து. ஆனால் பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாப புண்ணியங்கள் அனுபவிச்சு தர வேண்டும். இதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்ணினப்புறம் தெரியாதனமா அறியாம செஞ்ச பாபங்கள் ஒட்டவே ஒட்ட. அதை பத்தி மேல சொல்ல போற. அதனால பாபே நாசாதிகம், பாபத்துல நாசம் முதலியவைகள், அஸ்லேஷம் நாசம் இரண்டும் 7வது அதிகரணத்தை சொல்லப்பட்டது. பக்தி யோகத்தின் பலன் இது. 8வது அதிகரணத்தில் புண்ணியச்ச நாசாதிகம், பாப்பே புண்ணியம் ரெண்டுக்கும் அதுக்கும் எப்படி நாசம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அதது தயோகோ போக்கியதா ஆரப்த காரியம், பலன் கொடுக்க இருந்த கர்மாந்தா அதை அனுபவிச்சுதான் தீரும். அதது காரியத்துவம் ஸ்வார்க விருத்தே. சரி, அப்ப நல்ல காரியமா பண்ண வேண்டியதில்லை, பக்தி யோகம் பண்ண ஆரம்பிச்சு அதனுடைய பலன் வந்தா அதை அனுபவிக்கணும் தெரியல சுவாமின்னா. சிலது பக்தி யோகம் உண்டாவதற்காகவே செய்யணும். வர்ணாசிரம தர்மங்களால் அக்னிஹோத்திராதிகள் அனுஷ்டானம் அதுக்காக தான் செய்யணும். ஆனால் அதை செஞ்சுட்டே இருக்கணும். இந்த இப்படி அனுஷ்டிப்பவனுக்கு பிராரப்தம் போறச்சே மோட்சம் கிடைக்கும். இதான் சுவாமி 11 அத்தியாயத்தில் 4வது அத்தியாயத்தின் முதல் பாதத்தில் சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை சூத்திரம், அந்த சூத்திரங்களுக்கு என்ன அர்த்தம், அதெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சொல்லலை, கவலைப்படாது. அது இன்னொரு டயத்துக்கு பார்த்து அதெல்லாம் எம்பெருமானார் வேதாந்த சாரத்தில் போடுறப்ப சுருக்கமாக சாய்ச்சல் அதை வச்சு சொல்லலாம். இப்போ அவகாசம் இல்லாததுனால அதை விட்டுட்டு நாம் அடுத்தபடி 14வது பாது. இதில் ஒரு சுருக்கு எனக்கு ஒரு அனுமதி கொடுத்துல இது அத்தனையும் திருத்தாப்பனார் தன்னுடைய ஆராதன பெருமாள் திருவடி வார்த்தை இந்த ஸ்ரீபாஷி சுருக்கமாக ஸ்லோகமாக சாய்ச்சிருக்கார். அதில் இங்கே அழகாக சாய்ச்சி ஆவருத்தி மேவாசிருதாமனந்தி தியானஸ்ய வேத பரமாத்ம சிந்தாம் ஸ்வாத்மேத்யத ஸ்யாத் அதன பிரதீகே ஸ்வாத்மத்வ சிந்தா யதயம் பிரதீகः கிருத்வங்க சோத்கீத முகேஷ காரியா திருஷ்டி கிலாதித்ய முகேதி யுக்தம் ஆசீன ஏவைஷ பரம் விதத்யாத் உபாசனாம் ஆமரணம் ததோக்தம் வித்யாகமாதுத்தரபூர்வபூதோ அகாவசங்கஞ்ச விநாசமேதः வித்யா விரோதாதபி புண்ணியமேவ பாப்பேவ தஸ்யாபி கதிஸ்ததைவ ஆரப்ததோன்யே கில புண்ணிய பாபே வித்யா வினஷ்டே பவதः சமக்ரே நியாஸ்ரமः பிராப்த சுகர்ம ஜாதः பலானுஷங்கேன வினாஸ்வதர்மம் பிராரப்த யுக்தம் வியவதூய போகாத் பரம் சமாப்னோதி பராவரக்யான்னு சுருக்கமாக சாய்ச்சிருக்கார். போட்டோம் அது. அதுக்கப்புறம் 14வது பாதம், அங்கேயும் ஒரு ஸ்லோகம் தேசிகன் அதிகரண சாராவளியில் சாய்க்கிறார். சம்பத்யேதான்யதக்ஷம் மனசி ததபி தத் சவ்யுதம் பிராணவாயு சோத்யக்ஷேதை சமேத சச்ச ததகிலவான் பூதவர்கே து சூக்ஷ்மே உத்கிராந்தி ஸ்யாத் சமானா யுதிரத ச பரே சாச்ச சம்ஸ்லேஷ மாத்திரம் நிர்கச்சேத் பிரம்மநாட்யா கிருணிபிரத நிஷா தேவராத்ரோஸ்ய மோக்ஷி. இப்படி இவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த சரீரத்தோடு இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களை 5 அதிகரணங்களையும் அந்த பக்தி யோகத்தை செய்வத முறையும் பலன் ஆகும் என்று அதை 6 அதிகரணத்திலும் சொல்லி 11 அதிகரணங்களால் ஆவர்த்தி பாதம் என்கிற பாதத்தில் பலனில் ஒரு பகுதியை சொன்னார். அப்புறம் இந்த ஜீவாத்மா உபாசகன் பிரம்மவித்து பக்தி யோக நிஷ்டன் பக்தி யோகம் பண்ணுறவன் எப்படி இந்த சரீரத்தை விட்டு புறப்படுகிறான் என்பதை அடுத்த பாத்திரம் சொல். அதுக்கு உத்கிராந்தி பாதம்னே பேர். ஆவர்த்தி பாதம் திருப்புள்ளாடி சுவாமி சாச்சாரம் இல்லையோ, ஆவர்த்தி ரசகுருதேசாத்தின் அமரநாதி பிரான் கண்ணின் சிறுத்தாம்பு நான் முகர்ந்துறது மாதிரி அதுக்கு பேர். என்ன எல்லாம் முதல் பாதத்தை வச்சு பேர் வச்சுட்டான். இது திருவாய்மொழி மாதிரி யதார்த்த சம்ய உத்கிராந்தியை சொல்றப்ப எப்படி இந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு புறப்படும். அதை வரிசா முதல் அதிகரணம் சம்பத்யேத அந்நதக்ஷம் மனசி, அதாவது இந்திரியங்கள்லாம் மனசுல போய் ஒட்டிக்கும். அவளோடு கூட அந்த மனசு பிராணவாயுல போய் சேரும். அவள் அந்த வாயு ஜீவாத்மா கிட்ட போய் சேரும்.
அவைகளோடு கூடிய ஜீவாத்மா பூத சூக்ஷ்மங்களோட கலந்துப்பான். இதுக்கப்புறம் இந்த ஜீவன் இந்த சரீரம் விட்டு வெளில போவான். இந்த உட்கிராந்தி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. பக்தியோக நிஷ்டனும் இப்படிதான் உட்கிராந்தியில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருப்பான். அதே மாதிரிதான் பக்தியோகம் பண்ணாத இதரர்களும் இருப்பான். பிரபன்னர்களுக்கு பக்தியோக நிஷ்டங்கள் என்ன பலன் உண்டோ அதெல்லாம் உண்டு. அதனால நமக்கு இது ஆயிடுது. அப்புறம் இப்படி உட்கிராந்தி இருந்தாலும் பரமாத்மாவோட சேர்றான்னு சொல்லியிருக்கேன். அதுபடியே பரமாத்மாவோட லயம் அணைஞ்சு விடுறானான்னு கேட்டான். இல்லை, பரமாத்மாவோட சேர்றதுன்னா கொஞ்சம் ஒட்டிக்கிறது, ரெஸ்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு இந்த 6வது அதிகரணத்தில் பரசம்பத்தி அதிகரணத்தில் சொன்னார். அது விளக்குற அவிபாக அதிகரணத்தில் சாச்ச சம்ஸ்லேஷ மாத்திரம் என்ற அடுத்த அதிகரணத்தில். அதற்கப்புறம் இந்த ஜீவாத்மா நடுநாடி வழியாக வெளில போகிறான். உடம்பு விட்டு வெளில கிளம்புறச்சே ரொம்ப கட்டப்பருப்பான். திரிஸ்தூணக்ஷோபம்லாம் சொல்கிறான். அதை பற்றிலாம் நிறைய விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. பெத்த பிள்ளை மடியில் போட்டு அப்பா அந்த மாதிரி சமயத்தில் இருந்தால் அவருக்கு அந்த வலிக்கு இதமாக இருக்குங்கிறான். அதுவா புத்திர சன்னீதம்னு சாஸ்திரத்தான் சொல்கிறதெல்லாம் சொல்கிறான். அது ஜீவாத்மாவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கணிஞ்சு எடுக்கிறச்சே. அந்த குழப்பத்தில் இந்த உடலை விட்டு பிரம்ம நாடி வழியாக தான் இவன் போகணும். போனால் தான் சூரிய கிரணங்களை பிடிச்சி அர்ச்சனாதி மார்க்கத்தில் போய் சேர முடியும். கடைசியில் தப்பு வேற நாடி வழியாக போயிட்டாருன்னா கன்ஃபியூஸ் ஆகி என்ன ஆகும்? அவரை ஃபோன் பண்ணிட்டார் வெங்கடேஷமாச்சார சுவாமி நேற்றுக்கே. சுவாமி நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமை நீர் பாட்டுக்கு எங்காத்துக்கு வரையிட்டு தென்னண்டை மாடி வீதுக்கு வண்டி எடுத்துன்னு வராதையும் அன்றைக்கி விடமாட்டான், பேசாமல் பாரதியார் இல்லத்தில் இறங்கின்னு வந்துடும் முதலையே சொல்லிட்டார். இங்கே வந்த பிறகு குழம்பினா கஷ்டம்னு. அப்போ ஜீவாத்மா அந்த சமயத்தில் அப்பேற்பட்ட பிராணப்பிரயோண சமயமாச்சு. அது கபவாத பித்தைகி. அப்பேற்பட்ட சமயத்தில் சரியான வழியில் இவன் போகணுமேனா அதை எம்பெருமான் செய்து வைக்கிறான். ஹார்தன் உள்ளே இருக்கிற பெருமாள் இவனை சரியானபடி பிரம்ம நாடிக்குள்ள தள்ளி விடுறான். அங்கே ஒரு லைட் எரிவான். அந்த வெளிச்சத்தை பார்த்து ஜீவாத்மா டக்குன்னு உள்ள போகுது. சிக்னல் லேம்ப் மாதிரின்னு அண்மையில் புரச கிருஷ்ணமாச்சார சுவாமி அவர் வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார். ஆச்சாரியம் தான். சிக்னல் லேம்ப் வர்றது இல்லையோ அந்த மாதிரி ததோகோக்ரஜ்வலன்னு அங்கே ஜொலிக்கும். ஜொலிச்ச உடனே கிளம்பலாம் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த நாடிக்குள்ளே போயிடுவாங்க போல இருக்கு. உதாரணம் கொடுத்து கொஞ்சம் மனசில் பதிவு வைக்க பார்த்துருக்கேன். அது எம்பெருமான் பிரம்ம நாடி வழியான். இது ஹார்தன் பண்ணக்கூடிய பெரிய உபகாரம். 100 நாடிகள் இல்லாமல் 101வது நாடி வழியாக இந்த ஜீவாத்மா வெளில போகணும். அதை பண்ணி வைக்கிறான் உள்ளே இருந்து. ஹார்தானுகிரகீதா என்று அம்மாளும் சாதிக்கிறார். நிறைய ஆச்சாரியார் சொல்கிறார். அந்த ஹார்தனான பெருமாள் செய்யக்கூடிய உபகாரம். அதுக்கப்புறம் சூரிய ரஷ்மியை பிடிச்சிட்டு இவன் மேலே படுறான். கிரிணிபீரத, கிரிணின்னா ரஷ்மிகள்னு அர்த்தம். உடனே சந்தேகம் நமக்கு வந்துருக்கும் இல்லையா? அதை எடுத்தாலும் அந்த டவுட் தாமஸ் தான், டவுட்டிங் தாமஸ் தான். சந்தேகம் வந்து எடுத்து சுவாமி ராத்திரியில் போனால் என்ன ஆகும்? சூரிய கிரணமே கிடையாது, அப்படி எப்படி போயிடுச்சுன்னா உனக்கு தான் தெரியல. ராத்திரியில் சூரிய கிரணங்கள் இருக்கின்றன. ராத்திரியும் வெப்பம் இருக்கு, அதெல்லாம் ராத்திரியும் உண்டு, அதெல்லாம் நிசியிலையும் உண்டுட்டான். உடனே அடுத்த கேள்வி கேட்டான், சுவாமி நிசியில் உண்டுன்னா இது நிதாக காலத்தில் ராத்திரியில் சூரிய கிரணம் இருக்குது வாய்ப்பு உண்டு, குளிர் காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராத்திரியில் போனவனுக்கும் வைகுண்டம் உண்டு, தேவராத்திரியில் போனவனுக்கும் உண்டு விட்டார் தேசியம். அவர் சமர்த்தியமாக கவிதார்கேசிகம் தேவராத்திரி தேவர்களுக்கு ராத்திரி அப்படிங்கிறது தட்சிணாயனம். உபன்யாசம் மண்டே உட்காரமே மார்கழி மாதம் ஆரம்பிச்சு உத்தராயணம் ஆயிடுத்து, தேவர்களுக்கு விடியற் காலம் வரப்போகிறது. அதனுடைய கடைசி பகுதியாக மார்கழி மாதம் பிராம முகூர்த்தம். அதில் இந்த நம்ம மனுஷால் ராத்திரியில் போகிறவாளுக்கும் மோட்சம் உண்டு, தேவர்கள் ராத்திரின்னு சொல்லக்கூடிய தட்சிணாயன காலத்தில் போனவாளுக்கும் உண்டு. இப்படி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்குன்னு சொல்லி இந்த 11 அதிகாரங்களால் உட்கிராந்தியை பற்றி சொல்லி வேலை இந்த ஜீவன் இப்படி அர்ச்சராதியில் போகிறான். அர்ச்சராதியில் பண்ணுற உபச்சாரத்தை பார்த்தா மோட்சமே வேண்டாம், இதுவே நன்னா இருக்குன்னு சொல்ல முடியா இருக்குன்னு மாமூலிகள் சாய்க்கிறார் இல்லையா? அதை பற்றி எல்லாம் மேலே ஜீயர் சாய்க்க போகிறார். அதனால் அடியேன் டயத்துக்குள்ளே பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் இதை என்னால் அடியனால் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொன்னேன். இங்கேயும் திருத்தாப்புறார் ஸ்லோகமாக சாய்ச்சிருக்கார். அதை மட்டும் விஞ்ஞாபி சொல்கிறேன். ஏன்னா அவர் சொல்லிக் கொடுத்தார். அதனால் அந்த ஆச்சாரியனுடைய நன்றிக்காக சொல்கிறேன். இதில் பெரிய விஷயங்கள்லாம் விசாரிச்சிருக்கார். ஏன்னா இங்கேயே மோட்சம் வருது. அது போய் அதுலேயே ஒரு பெரிய அதிகரணம், ஆசுக்தி உபக்கிரம அதிகரணம் பயங்கர அதிகரணம் இருக்குதுல. நிறைய விசேஷ விசாரங்கள்லாம் இருக்குது. சில பேர் ஜீவன் முக்தின்னு ஒரு பொருளாக விட்டுட்டே இருக்கா, அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஜீவன் முக்தி அடைந்து விட்டார்,
நாங்கள் ஜீவன் முக்தியை புத்திராயிட்டோம், அதனால் நாங்கள் எங்கே வேணாலும் சாப்பிடுவோம், எதை வேணாலும் சாப்பிடுவோம், எப்படி வேணாலும் இருப்போம் அப்படிலாம் சொல்கிறா. அது சரீரம் இருக்கிற வரைக்கும் மோட்சம் கிடையாது அப்படிங்கிறத பற்றி இங்கே விசாரித்து இது ஆபஸ்தபர் போன்றெல்லாம் ஒத்துக்கலை, அதையும் காண்பிச்சு இந்த உத்கிராந்தி பிரம்ம வித்துக்கும் உண்டு. இந்த உடம்பை விட்டு இன்னொரு உலகம் போய் தான் மோட்சம், இங்கே இருந்து கொண்டே ஜீவன் முக்தி அடையிறது அப்படின்னு கிடையாது. ஜீவன் முக்திங்கிறது எப்படின்னா ஹார்ட் அண்ட் கோல்டு ஒரே சமயத்தில் இருக்கிற கதை நடக்கவே கிடையாது. சரீரம் வரைக்கும் முக்தி என்பது பேச்சல்ல அப்படிலாம் அதை அதன் அடிப்படையில் விசாரம் வருது. இதெல்லாம் பற்றி இப்போது நாம் ஜாஸ்தி சொல்ல திருத்தாபரா சோதரர் சுருக்கமாக வியாபிச்சுட்டு பூர்த்திப்படி சம்பத்திரேஷா மனசீக வாச்சகா பிராணேச்ச தஸ்யாச்ச சமேந்திரியஸ்ய பிராணஸ்ய சம்பத்திர் அதேக ஜீவே தஸ்யாத பூதேஷு சுசபுகிதேஷு நாடி பிரவேச புருடே பரஸ்மின் பூதௌக சம்பத்திரியம் சஜீவா நாயம் லய சம்பதிரேஷ யோகா ஹார்த பிரசாத சிரஸ்தராட்யா ரஷ்மாஸ்ரயோ கச்சதி ரஷ்மயோகி சத்யேவ ராத்திராவபி தாபலக்ஷ்யாக ராத்திரோ மிருதஸ்யாபி பராப்திரேவ ராத்திரோ சுராடாபி வா மிருதஸ்ய. இதை சொன்ன உடனே கடைசியில் மிருதஸ்யன்னு சொல்லி முடிப்பானே, மங்களமாக முடிக்கிற முடியும். அவன் பண்ணுறது பெரிய உற்சவம், இதெல்லாம் மங்களம் தான், ஒன்றும் தோஷம் இல்லை இதை சொல்கிறதும். இருந்தாலும் கூட அஸ்லீல பதங்கள் காலில் விடக்கூடாது, அது ஒரு முறை. அதுக்காக இதி கருணாகர கவினா யதிபதி பாஷ்யே த்ரயோதசே பாதே ததனுச்சரேங்கு புரோக்தா அர்த்தா உக்தா சுஹிந்து சர்க்ஷேத்யே. இது கருணாகரதாசன் இந்த 13-14 பாதத்தில் எதிபதி எம்பெருமானார் சொன்ன பாஷ்யத்தில் உள்ள 13 அர்த்தத்தை சுருக்கமாக சொன்னான். யார்? தன்னுடைய நண்பருடைய ரிசர்க்ஷை. ரிசர்க்ஷனா 70வது வருஷத்தில் நான் 0 சா 7 0 திருப்பி போட்டால் 70 சப்ததி பூர்த்தி அப்படின்னு இன்னும் பல்லாண்டு 70 பூர்த்தி சதமானம் பகுதி அவர் எழுந்தொழிந்து இதே மாதிரி உற்சவங்கள் நடந்து அடியேனும் கலந்து கொள்ள முடியாது. எம்பெருமான் என் துணை பார்த்தசாரதி அனுகிரகம் பண்ணும்.